ஒரு கட்சியோ, கட்சி தலைவரையோ பிரச்சாரம் பண்ணாம விடலன்னா, அவர் என்னதான் செய்வாரு? நண்பர்களே நீங்களே சொல்லுங்க. இதுல பெருமை பேசுவாங்க. நான் 75 வருஷம் கழிச்சு, நான் 50 வருஷம் கழிச்சு, என்னையெல்லாம் யாரும் அசைக்க விட முடியாது அப்படின்னு. ஆனா, இப்படியாப்பட்டவங்க அப்புறம் ஏன் ஒரு ஆள போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க? இதுக்கே பேசுவீங்க. உங்க கொள்கை என்ன? அது என்ன? இது என்னன்னு? சமூகம், ச சமத்துவம், சமூக நீதி, சமூக உரிமைன்னு பெருமை பேசுவீங்க. ஆனா அதெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்கனால இல்ல. இப்ப ஆரம்பிச்ச கட்சி. அது அந்த தலைவரை மக்கள்ட்ட போக விட மாட்டேங்கிறீங்க, பேச விட மாட்டேங்கிறீங்க. இதை நீங்களே சொல்ல நண்பர்களே. இது எந்த வகையில நியாயம்? இதுல தேர்தல் ஆணையம் வேற. அவங்க அவர் கூடயே இருப்பாங்க. எல்லாம் போய் பார்ப்பாங்க இடத்தெல்லாம். ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு இந்த இடம், உங்களுக்கு எந்த இடம் வேணும்னு கேட்டுட்டு கூடவே இருப்பாங்க. ஆய்வு செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. பொதுப்பணித்துறையில இருந்து எல்லாம் கூட இருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாது எப்ப சொல்லுவாங்க? கடைசி நேரத்துல என்னைக்கு இன்னைக்கு 10 மணிக்கு மீட்டிங்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா, அனுமதி கடிதம் கேட்டு கொடுத்தா, இன்னைக்கு என்னைக்கு மீட்டிங்கு அன்னைக்கு 10 மணிக்கு மீட்டிங்கு 11 மணிக்கு தான் சொல்லுவாங்க அவங்க. இந்த இடம் உங்களுக்கு சுத்தப்பட்டு வராது அப்படின்னு. அது காரணம் வேற சொல்றாங்க. அவங்க சொன்ன காரணம் தான் நண்பர்களே பெரிய காமெடி. என்னன்னா இவங்கள அதாவது டிவிகே தரப்புல நீங்க எத்தனை பேர் நிர்வாகிகள் வருவீங்க கேட்டாங்களாம். அதுக்கு டிவிகே தரப்புல என்ன சொன்னாங்களாம், ஒரு 3000 பேர்ல இருந்து 5000 பேருக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இதுல 3000 பேருக்கு கூடுறதுக்கான இடம் கேப்பபிலிட்டி இதுல இல்ல அப்படின்னு சொல்லி மூடுறாங்க. அது மறுநாள் சொல்றாங்க, நாங்க நிர்வாகிகள் தான் எத்தனை பேர் வருவாங்கன்னு கேட்டோம். இவங்க பொதுமக்கள்லாம் சேர்த்து 3000 பேர்ல இருந்து 5000 பேர் வருவான்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு திறந்த வெளியில போட்டா நிர்வாகிகள் மட்டுமா வருவாங்க? அவங்க ரோடு ஓரத்துல ரோட் ஷோ மாதிரி கொடுக்குறீங்க. அதுல நிர்வாகிகள் மட்டுமா வருவாங்க? இல்ல ஒரு கல்யாண மண்டபத்துல நடக்குது, இல்ல ஒரு ஷெட்டு போட்ட பாண்டிச்சேரியில் நடத்துற மாதிரி நடத்துறாங்க. பிரச்சாரம் தேர்தல் வந்துருச்சு. இன்னும் 25 நாள் தான் இருக்கு. இன்னும் 22 நாள் தான் பிரச்சாரம் பண்ணலாம். அதுக்கு நீங்க அது கூட அனுமதி தரலன்னா, இப்ப நண்பர்களே சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நண்பர்களே என்னன்னா, இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணி இது பண்ற மாதிரி தான் இருந்தது. வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி வச்சு பிரச்சாரம் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அனுமதி தராதனால இதாயிடுச்சு. இப்போ இதுக்கு பதில் நாளைக்கு வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி டிவிகே தரப்புல நடத்துறாங்க. எங்க நுங்கம்பாக்கத்துல நடத்திட்டு நாளை தச்சு காலைல 12 மணிக்கு விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்றாரு. அன்னைக்கே 234 தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க டிவிகே தரப்புல. விஜய் 2 மணில இருந்து 2 மணில இருந்து அவரு சொந்த தொகுதி பெரம்பூர், குளத்தூர், வில்லிவாக்கம் அதுல பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சு 2 மணில இருந்து கோயம்பேட்டில் முடிக்கிறாரு. கோயம்பேட்டில் முடிக்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. இதுதான் இது நாலு தச்சு கட்டாயமா நடக்கும். அப்படியே நாளன்னைக்கும் அனுமதி தரலன்னா இவங்க டெல்லியில சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பாக்குற மாதிரி திட்டம் வச்சிருக்காங்க. அதுக்கான ரெடியா அங்க டெல்லியில ஆளு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க பர்மிஷன் தரலன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட புகார் கொடுக்குற மாதிரி திட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. இதான் அடுத்தது. அது மொத்தம் நாளைக்கு வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி நுங்கம்பாக்கத்துல இப்ப தமிழ்நாட்டோட 234 தொகுதி வேட்பாளர்களையும் பாண்டிச்சேரி 30 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா தடங்கல் பண்றது திமுக தான் எல்லாத்துக்கும் தெரியும். திமுக அப்புறம் மத்தியில் பிஜேபி. இப்ப திமுக என்ன செய்யுதுன்னா திமுக கூட்டணியிலே அவங்க இதை ஏன் செய்யறாங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்படி வரும் அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா திமுக கூட்டணி கட்சி என்ன நினைக்குதுன்னா, கூட்டணி கட்சி எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதோட சரி உங்களை நாங்க காலி பண்றோம் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சி எல்லாம் நினைக்கிறாவோ. திமுக என்ன செய்யுதுன்னா, நீங்க எங்க கூட இருந்துகிட்டு எங்களுக்கு எதிராக
நீங்கள் வந்து சீட்டை வயசு வசதி கேட்பீங்க. ஒருத்தன் உள்ற வந்துட்டாலும் உங்களுக்கு சீட்டை வசதி கேட்கணும், உயர்த்தி கேட்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மட்டும் கொடுக்கறத வாங்கிட்டு கம்முன்னு இருப்பீங்க. அப்படின்னு திமுக கூட்டணி கட்சி வந்து எங்களை வந்து நீ அடிமை மாதிரி தானே வச்சிருக்க, இந்த தடவை நீங்கள் ஆட்சி வந்ததை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து திமுக கூட்டணி கட்சியும் நினைக்குது. அதனால தான் வந்து இவங்களுக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லாததுனால தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்போ பாருங்க, சீட்டு பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் முடியல. இன்னும் டிஎம்டிகேவுக்கு முடியல. அடுத்தது வந்து இன்னும் ஒரு சின்ன சின்ன கட்சிலாம் இருக்கு, அதெல்லாம் இன்னும் முடியல. அடுத்தது வந்து எந்த தொகுதி வேற, அந்த பிரச்சனைலாம் இருக்கு. அடுத்தது இவர் ஒருத்தது யாரு, கமலஹாசனுக்கு என்னன்னா எந்தெந்த இடத்த வந்து பிரச்சாரம் பண்ணணும்னா அந்த கட்சி சார்பாக வந்து ஆழ்வார்பேட்டையில் வந்து ஒரு அவங்க கட்சி மக்கள் நீதி மைய நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கு வந்து கமலஹாசன் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும்னு வந்து இடம் தேர்ந்தெடுக்கிற வந்து ஒரு கூட்டம் வந்து நடத்துறது வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் என்ன செய்யுது, யாருமே வரலையே. யாருமே வரல நிர்வாகிக. யார் வருவா? 2019 வந்து இவரை நம்பி வந்து செலவு பண்ணணும் எலெக்ஷன் நின்று. 2021 தான் நினைக்கிறேன்னு வந்து செலவு பண்ணணும். கடைசியில் கொண்டு கட்சியை வந்து திமுக ஆரம்பம் வச்சுட்டு இவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சுன்னு இவர் போட்டாரு. சரி, இந்த தடையாவது ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வாங்குவார், ஏதோ நிற்கலான்னு பார்த்தா அதுக்கு மண்ணாரி போட்டுட்டு 2வது லெவல் வந்துட்டார் வேல்முருகனுக்கு அடுத்தது. இப்படி இருக்கும்போது என்ன வந்து கூப்பிட்டு அவங்க செலவு பண்ணிட்டு உட்காந்துருப்பான். காங்கிரஸில் விஜயதாரணி வேற ஒரு பரபரப்பு அழைப்பு இருக்கு. அது என்ன சொல்லியிருக்குன்னா, காங்கிரஸில் வந்து இந்த 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட போய் வித்துட்டாங்க. இவங்க 2-3 பேர் தான் காங்கிரஸ் கட்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. ஆனால் என்னைக்கு வந்து தொண்டர்கள் உழைப்பையும் தொண்டர்களுடைய தியாகத்தையும் மதிக்கலையோ அந்த கட்சி இனிமேல் தமிழ்நாட்டில் அழிஞ்சு தான் போகும் அப்படின்னு வந்து விஜயதாரணி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எத்தனை சீட்டில் வந்து யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து திமுக வந்து எந்தெந்த கட்சியெல்லாம் தோக்குதுன்னா இப்போ வந்து அவங்க சொல்கிற இப்போ இது பிரகாரம் இப்போ ஆளுங்கட்சிக்குன்னு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று போயிருக்கோம். அந்த ரிப்போர்ட்டு படி பார்த்தா எந்தெந்த கட்சியெல்லாம் திமுக வந்து வலிமை இல்லாத இருக்கோ, இல்லை எந்தெந்த கட்சி எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த தொகுதியிலலாம் திமுக வந்து தோக்குற மாதிரி இருக்கோ, எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த அது என்ன சொல்கிறாங்க போட்டி திமுகக்குள்ளே வந்து போட்டி இதெல்லாம் இருக்கோ அந்த தொகுதியெல்லாம் வந்து கூட்டணி கட்சிக்கு வந்து ஒதுக்குறாங்க. அவங்க தோக்கக்கூடிய கட்சிகள் அவங்க திமுக தோக்குற மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் தொகுதியெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி தராங்க திமுக. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது வந்து என்ன செய்யலான்னு யோசிக்கும் அப்படின்னு வந்து விஜயதாரணி சொல்லியிருக்கு. இதில் வந்து வைகோ தான் வாங்கிட்டு 4 சீட்டு கொடுத்தாலும், ஆனால் அவர் வேகம் இருக்கும், அவர்கிட்ட கண்டிப்பாக வேகம் இருக்கும். என்னென்னா 4 சீட்டை கொடுத்துட்டு இதில் 3 சீட்டு திமுக சின்ன சூரியத்திலே நிற்கணும், ஒரு சீட்டில் நாங்கள் நிற்கணும், இதுக்காக 5 வருஷம் உங்கள் கூட இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு வைகோ ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருப்பார். சரி, பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பச்சை.